சிலர் நெருக்கடியான நேரத்திலும் அமைதியாக இருப்பதும் மற்றவர்கள் ஏன் முற்றிலும் நிலை குலைந்து போகிறார்கள் என்றும் நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? சிலர் ஏன் ஒவ்வொரு காலையிலும் முழு கவனத்துடனும் உத்வேகத்துடனும் எழுகிறார்கள்? மற்றவர்கள் ஏன் அலாரத்தை தள்ளி வைத்துவிட்டு நாள் முழுவதும் ஏனோதானோ வென்று இருக்கிறார்கள்? உண்மை இதுதான். மன உறுதி கொண்டவர்கள் பிறப்பிலேயே வித்தியாசமானவர்கள் அல்ல. அவர்கள் ஒவ்வொரு பழக்கமாக தங்கள் மன உறுதியை வளர்த்துக் கொள்கிறார்கள். இன்று வாழ்க்கை எதை வீசினாலும் உங்கள் மனதை தளராத ஒன்றாக மாற்றும் 5 தினசரி பழக்கங்களை பற்றி பார்க்க போகிறோம். இறுதி வரை காத்திருங்கள். ஏனெனில் இந்த வீடியோவின் முடிவில் மன உறுதி கொண்ட ஒருவரைப் போல எப்படி சிந்திப்பது, செயல்படுவது மற்றும் மீண்டு வருவது என்பதை நீங்கள் துல்லியமாக தெரிந்து கொள்வீர்கள். சரி, முதல் பழக்கத்தில் இருந்து ஆரம்பிக்கலாம். இது மன உறுதி கொண்டவர்களின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றுகிறது. முதல் பழக்கம், அவர்கள் தங்கள் நாளை தங்கள் விருப்பப்படி தொடங்குகிறார்கள். இதோ ஒரு சிறிய கேள்வி. உங்கள் காலை பொழுதை யார் கட்டுப்படுத்துவது? நீங்களா அல்லது உங்கள் அலைபேசியா? பெரும்பாலானோர் இழந்தவுடன் குழப்பத்தில் மூழ்கிவிடுகிறார்கள். அறிவிப்புகளை சரிபார்ப்பது, சமூக ஊடகங்களில் ஸ்க்ரோல் செய்வது என முடைவெளிப்பதற்கு முன்பே உலகிற்கு எதிர்வினையாற்றத் தொடங்கிவிடுகிறார்கள். ஆனால் மன உறுதி கொண்டவர்கள் தங்கள் நாளை தங்கள் விருப்பப்படி தொடங்குகிறார்கள். இழந்தவுடன் முதல் 30 நிமிடங்கள் அன்றைய நாள் முழுவதையும் தீர்மானிக்கிறது என்பதை அவர்கள் அறிவார்கள். அவர்கள் மெழுகுவர்த்திகள் மற்றும் யோகா பாய்களுடன் 2 மணி நேர வழக்கத்தை பின்பற்றாமல் இருக்கலாம், ஆனால் சிறிய அர்த்தமுள்ள வலிமையான ஒன்றை செய்கிறார்கள். ஒருவேளை தாங்கள் நன்றியுடன் இருக்கும் 3 விஷயங்களை நாட்குறிப்பில் எழுதுவதாக இருக்கலாம். ஒருவேளை 5 நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து ஆழ்ந்து சுவாசித்து, என் மனதை நான் கட்டுப்படுத்துகிறேன், என் மனம் என்னை கட்டுப்படுத்தாது என்று தங்களுக்குள் சொல்லிக் கொள்வதாக இருக்கலாம். ஒரு முன்னணி தலைமை நிர்வாக அதிகாரி ஒருமுறை கூறினார், நான் எழுந்த முதல் 1 மணி நேரத்திற்கு என் கைபேசி வருவதில்லை. அந்த 1 மணி நேரம் சிந்திப்பதற்கும் திட்டமிடுவதற்கும் தெளிவு பெறுவதற்கும் எனக்கு மட்டுமே உரியது. அதுதான் வலிமையான மனநிலை. அவர்கள் உலகத்தை தங்கள் ஆற்றலை தீர்மானிக்க விடுவதில்லை, அதை அவர்களே உருவாக்குகிறார்கள். எனவே நாளை காலை மொபைலில் ஸ்க்ரோல் செய்வதற்கு பதிலாக இதை முயற்சி செய்யுங்கள். இதையும் செய்வதற்கு முன் அன்றைய நாளுக்கான ஒரு நோக்கத்தை சத்தமாக சொல்லுங்கள். உதாரணமாக, இன்று நான் கவனத்தை தேர்ந்தெடுக்கிறேன். இது எளிமையாக தோன்றலாம், ஆனால் அந்த ஒரு செயல் உங்கள் மூளைக்கு நீங்கள் தான் பொறுப்பு என்பதை உணர்த்துகிறது. பழக்கம் 2, அவர்கள் எதிர்வினையாற்றுவதில்லை, அவர்கள் பதிலளிக்கிறார்கள். இதை கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் வாகனம் ஓட்டிக்கொண்டிருக்கிறீர்கள். யாரோ ஒருவர் குறுக்கே வருகிறார்கள். உடனே உங்களுக்குள் கோபம் பொங்குகிறது. உங்கள் மூளை எவ்வளவு தைரியம் என்று கத்துகிறது. ஆனால் நீங்கள் 1 நிமிடம் அமைதியாகிறீர்கள். நீங்கள் மூச்சை எடுத்து விடுங்கள், அதை அப்படியே விட்டுவிடுங்கள். அந்த ஒரு சிறிய இடைவெளிதான் மன வலிமையின் செயல்பாடு. மன உறுதி கொண்டவர்கள் அந்த இடைவெளியை கையாளும் கலையில் தேர்ச்சி பெற்றவர்கள். நடப்பதற்கும் அதற்கு நாம் எதிர்வினை ஆற்றுவதற்கும் இடையே உள்ள அந்த சிறிய தருணம் அது வாழ்க்கை கணிக்க முடியாதது என்பதை அவர்கள் நன்கு அறிவார்கள். போக்குவரத்தையோ மோசமான விமர்சனங்களையோ அல்லது கெட்ட செய்திகளையோ உங்களால் கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் உங்கள் எதிர்வினையை உங்களால் கட்டுப்படுத்த முடியும். நேவி சீல்ஸ் படையில் வீரர்கள் அமைதி மற்றவர்களுக்கும் பருவம் என்ற வாசகத்துடன் பயிற்றுவிக்கப்படுகிறார்கள். குழப்பமான சூழலில் அமைதியாக இருப்பவரே தலைவராகிறார். அவர் சத்தமாக கத்துவதால் அல்ல, தெளிவாக சிந்திப்பதால் அவர் தலைவராகிறார். எனவே அடுத்த முறை நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கும்போது ஓவியலாளர்களும் விளையாட்டு வீரர்களும் பயன்படுத்தும் இந்த உத்தியை முயற்சி செய்து பாருங்கள். நிறுத்துங்கள். 4 நொடிகள் மூச்சை உள்ளே இழுங்கள், பின் 4 நொடிகள் மூச்சை வெளியே விடுங்கள். அந்த ஒரு ஆழ்ந்த மூச்சு உங்கள் மூளையை பதற்ற நிலையிலிருந்து தீர்வு காணும் நிலைக்கு மாற்றும். ஏனெனில் மனவலிமை கொண்டவர்கள் உணர்ச்சிகளை முடிவெடுக்க அனுமதிப்பதில்லை. அவர்கள் உணர்ச்சிகளை கட்டளைகளாக அல்ல, தகவல்களாகவே பயன்படுத்துகிறார்கள். பழக்கம் 3, அவர்கள் ஒவ்வொரு நாளும் சவால்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். பெரும்பாலானோர் தவறாக புரிந்து கொள்ளும் ஒரு விஷயம் இது. மன உறுதி கொண்டவர்கள் வலியை தவிர்ப்பதில்லை, அவர்கள் அதற்காக பயிற்சி செய்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் தங்கள் வசதியான எல்லையை விட்டு சற்று வெளியே வருகிறார்கள். அசௌகரியத்தை விரும்புவதால் அல்ல, வளர்ச்சி அங்கேதான் இருக்கிறது என்று அவர்களுக்கு தெரியும் என்பதால். அவர்கள் குளிர்ந்த நீரில் குடிக்கலாம், உடற்பயிற்சி கூடத்தில் கூடுதலாக ஒருமுறை பயிற்சி செய்யலாம், பயமாக இருந்தாலும் கூட்டத்தில் பேசலாம், அல்லது சத்தத்தினால் மூழ்கடிக்காமல் தங்கள் எண்ணங்களுடன் தனியாக நேரத்தை செலவிடலாம். முக்கியமானது என்னவென்றால் அவர்கள் இதை தினமும் செய்கிறார்கள். ஏனெனில் நீங்கள் சிறிய சவால்களை வேண்டுமென்றே எதிர்கொள்ளும் போது, பெரிய சவால்களின் போது உங்கள் மூளை உறுதியாக இருக்க பழகிக் கொள்கிறது. உளவியலாளர் ஏஞ்சலா டக்வர்த் இதை கிரிட் என்று அழைக்கிறார். வெற்றியை தீர்மானிப்பது திறமையோ அல்லது அதிர்ஷ்டமோ அல்ல, விருப்பம் இல்லாத போதும் கடினமான காரியங்களை செய்யும் பழக்கமே அது. எனவே சிறியதாக தொடங்குங்கள். தினமும் சற்றே சங்கடமான ஒரு விஷயத்தை செய்யுங்கள். படிக்கட்டுகளை பயன்படுத்துங்கள், உண்மையை சொல்லுங்கள், புதியதை முயற்சி செய்யுங்கள். ஒவ்வொரு செயலும் உங்கள் மனதிற்கான ஒரு உடற்பயிற்சி போன்றது.
இதை செய்ய நீங்கள் உடல் ரீதியாக மட்டுமல்ல உணவு ரீதியாகவும் வறுமை பெறுவீர்கள். 4வது பழக்கம், அவர்கள் தங்கள் உள்மன உரையாடலை கவனமாக கையாளுகிறார்கள். உங்கள் சிறந்த நண்பர் உங்களிடம் பேசுவது போல நீங்கள் உங்களிடம் பேசிக்கொண்டால் நீங்கள் இன்னும் நண்பர்களாக இருப்பீர்களா? பெரும்பாலான மக்கள் தங்களை எப்போதும் விமர்சித்துக் கொண்டே இருக்கும் ஒரு உள்மன குரலை கொண்டுள்ளனர். அது தொடர்ந்து தீர்ப்பளித்து சந்தேகப்பட்டு ஒப்பிட்டுக் கொண்டே இருக்கிறது. ஆனால் மனதளவில் வலிமையானவர்கள் அந்த குரலை வெற்றி பெற விடுவதில்லை. அவர்கள் தங்களை விமர்சிப்பவர்களாக அல்லாமல் தங்களுக்கு தாங்களே பயிற்சியாளர்களாக மாற பழகிக் கொண்டார்கள். ஏதேனும் தவறு நடக்கும்போது நான் தோல்வியடைந்து விட்டேன் என்று சொல்வதற்கு பதிலாக நான் தோற்றுவிட்டேன் ஆனால் கற்றுக்கொள்வேன் என்று சொல்கிறார்கள். நீங்கள் எதை அடிக்கடி சொல்கிறீர்களோ அதை உங்கள் மூளை நம்பத் தொடங்குகிறது. நான் எதற்கும் தகுதியற்றவன் என்று நீங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தால் உங்கள் மூளை அதற்கான ஆதாரங்களை தேடத் தொடங்கிவிடும். ஆனால் என்னால் இதை சமாளிக்க முடியும் என்று நீங்கள் சொன்னால் உங்கள் மூளை தீர்வுகளை தேடும். மன உறுதி கொண்டவர்கள் தங்கள் சுய பேச்சை புனிதமாக கருதி பாதுகாக்கிறார்கள். அவர்கள் தங்கள் மனதிற்கு நேர்மறையான எண்ணங்களையும் நன்றியுணர்வையும் ஊக்கமளிக்கும் நினைவூட்டல்களையும் மூட்டுகிறார்கள். காலப்போக்கில் அந்த எண்ணங்களே அவர்களின் இயல்பான மனநிலையாக மாறிவிடுகிறது. இன்று இரவு இதை முயற்சி செய்யுங்கள். தூங்குவதற்கு முன் இன்று நீங்கள் சிறப்பாகச் செய்த ஒரு விஷயத்தை எழுதுங்கள். அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் சரி. உங்கள் மூளை முன்பு பிரச்சனைகளை மட்டுமே பார்த்த இடத்தில் இப்போது முன்னேற்றத்தை கவனிக்கத் தொடங்கும். 5வது பழக்கம், அவர்கள் வருத்தப்படாமல் அன்றைய நாளை சிந்தனையுடன் முடிக்கிறார்கள். மன உறுதி கொண்டவர்கள் பரிபூரணத்தை தேடுவதில்லை, அவர்கள் முன்னேற்றத்தை தேடுகிறார்கள். நாளின் இறுதியில் அவர்கள் சிந்தித்து செயல்பட நிறுத்துவார்களே தவிர அளவுக்கு அதிகமாக கவலைப்பட மாட்டார்கள். அவர்கள் 3 எளிய கேள்விகளை கேட்கிறார்கள். இன்று என்ன நன்றாக நடந்தது? திட்டமிட்டபடி நடக்காதது எது? மேலும் நாளை நான் எதை மேம்படுத்தலாம்? அவ்வளவுதான். குற்ற உணர்ச்சியோ அதிகப்படியான சிந்தனையோ வேண்டாம், தெளிவு மட்டும் போதும். இந்த பழக்கம் ஒவ்வொரு நாளையும், மோசமான நாட்களையும் கூட ஒரு பாடமாக மாற்றுகிறது. ஏனென்றால் நீங்கள் வருத்தப்படுவதற்கு பதிலாக சிந்திக்கும் போது தவறுகளை திரும்பச் செய்யாமல் முன்னேறுகிறீர்கள். இதை ஒரு மனரீதியான மறு அமைப்பாக கருதுங்கள். இது உங்கள் உணர்ச்சிகளை சீராக்கி அடுத்த நாளை புத்துணர்ச்சியுடனும் கவனத்துடனும் எதிர்கொள்ள தயார்படுத்துகிறது. ஆசிரியர் ஜேம்ஸ் கிளியர் சொல்வது போல, உங்கள் இலக்குகளின் நிலைக்கு நீங்கள் உயர்வதில்லை, உங்கள் அமைப்புகளின் நிலைக்குத்தான் நீங்கள் கீழே செல்கிறீர்கள். இந்த எளிய இரவு நேர சிந்தனை நீண்ட கால மன உறுதியை உருவாக்கும் அத்தகைய அமைப்புகளில் ஒன்றாகும்.